ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனலோடைய அடுத்த அப்டேட்டுன்னு சொல்லலாம். அப்படி என்னப்பா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு. அதில் ஒரு சின்ன பார்ட்டாக டெய்லி 5ன்ற சீரீஸில் டெய்லி 5 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கிற நண்பர்களுக்கும் நம்ம சேனலில் டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸும் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட தமிழன் ஜாப் ஆட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமுடைய ஜிஎஸ் பார்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு 10 கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, தி ஆசிட் ப்ரெசன்ட் இன் கிரேப் அண்ட் டொமேட்டோ ஆர், திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டேஷ் டேஷ் ஆகும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் அதிலே டிக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் சி டார்டாரிக் ஆசிட் அண்ட் ஆக்சாலிக் ஆசிட் தான் கொடுத்துருக்காங்க ஆன்சர். அதே மாதிரி மற்ற ஆசிட்ஸும் எந்தெந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த டேபிள் பாருங்கள், எல்லா ஆசிட்ஸும் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். மாலிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆப்பிளில் இருக்கும். அது இல்லாமல் வேறு என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். திராட்சை, ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி அண்ட் ராஸ்பெரி இதிலெல்லாம் மாலிக் ஆசிட் இருக்குது. சிட்ரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை வகைகளில் இருக்குது. அதாவது எலுமிச்சை, சாத்துக்குடி, நார்த்தங்காய் இதிலெல்லாம் இருக்குது. அப்புறம் திராட்சை, தக்காளி, ஸ்ட்ராபெரி அண்டு ராஸ்பெரி இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அசிட்டிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா வினிகர் அண்ட் ஊறுகாயில் இருக்கும். லாக்டிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி புளிச்சு போன பால்லையும் ஊறுகாயிலையும் இருக்கும். டார்டாரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி புளியில் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரைடு கிரேப் கொடுத்துருக்காங்க, அதாவது உலர்ந்த திராட்சை. அதுக்கப்புறம் கீரை, முக்கியமாக பாலக்கீரை, பீட்ரூட், பாதாம், சாக்லேட் இதுலலாம் என்ன ஆசிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் ஆசிட், அது வந்துட்டு எது இதில் இருக்கும்னா எலுமிச்சை பழங்கள், ஸ்ட்ராபெரி, கிவி, ப்ரக்கோலி, மணிமிளகு, குடைமிளகாய் இதிலெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் டானிக் ஆசிட், அது எதுலலாம் இருக்கும்னு பார்த்தா திராட்சை, தேயிலை, நட்ஸ் வகைகள், சாக்லேட், மாதுளை இதிலெல்லாம் என்ன ஆசிட் இருக்குன்னு பார்த்தோம்னா டானிக் ஆசிட் இருக்கும். வாங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம். ரெண்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். இது பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினுடைய பார்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு அதோடைய ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். செரிப்ரல் கார்டெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகளை உணர்தல் தான் ஒர்க்கு. ஹைப்போதாலாமஸுக்கு வெப்பநிலை கட்டுப்பாடு, அதாவது உடலோடைய வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணுறது. செரிபெல்லம் பார்த்தீங்கன்னா உடல் நிலைப்படுத்துதல் மற்றும் சமநிலை பராமரிப்பு, அதாவது பாடியை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு செரிப்ரலம் யூஸ் ஆகுது. பான்ஸ் இது பார்த்தீங்கன்னா உறக்கம் மற்றும் விழிப்பு சுழற்சியில் பங்கு, அதாவது ஸ்லீப்பிங் சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணுது. மெடுல்லா ஒப்பலங்கேட்டா பார்த்தீங்கன்னா தன்னீக்க செயல்பாடுகளை கட்டுப்படுத்துதல், அதாவது கண் இமைக்கிறது, இதய துடிப்பு, சுவாசம் இது மாதிரியான தன்னிச்சையாக நடக்கிற செயல்பாடுகளை கட்டுப்படுத்துறது மெடுல்லா ஒப்பலங்கேட்டா. தலாமஸ் பார்த்திங்கன்னா உணர்வு மற்றும் இயக்க சிக்னல்களுக்கு பரிமாற்ற நிலையம், அதாவது உணர்வுகளுக்கான சிக்னலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணுறது தலாமஸ் தான். ஹிப்போ கேம்பஸ் பார்த்திங்கன்னா நினைவாக உருவாக்கம், அதாவது நினைவாற்றல்லாம் ஹிப்போ கேம்பஸ் தான் மெயின்டைன் பண்ணுது. பேசல் கேங்க்லியா பார்த்திங்கன்னா நம்ம உடலோட இயக்கங்களை கட்டுப்படுத்துது. அடுத்த கொஷின் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பிளானட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதோடைய பண்புகள் கேட்டிருக்காங்க. இதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெள்ளி, அதாவது வீனஸ் சூரிய குடும்பத்தில் மிகவும் சூடான கோள், அதாவது நம்ம சோலார் சிஸ்டத்துலேயே மிக சூடாக இருக்கிற கோள் எதுன்னு பார்த்திங்கன்னா வெள்ளி தான். அடுத்து செவ்வாய், இதை சிவப்பு கோள்னு சொல்லுவாங்க. ஏன் இதை சிவப்பு கோள்னு சொல்கிறாங்கன்னா இதோட அட்மாஸ்பியர்லேயும் மேற்பரப்புலேயும் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்குது, அதனால தான் செவ்வாயை சிவப்பு கோள்னு சொல்கிறோம். அடுத்து வியாழன், நம்ம சோலார் சிஸ்டத்துலேயே இருக்க மிகப்பெரிய கோள்னால் அது வியாழன் தான், ஜூபிட்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து சனி கோள், இது வந்துட்டு இதை சுற்றி இருக்கிற வளையங்களுக்காக தான் இதை ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க. இந்த வளையங்கள் எதனால் ஆனதுன்னு பார்த்தோம்னா பனித்துகளால் ஆனது. அதுக்கடுத்து இருக்க கோள் யுரேனஸ், இது வந்துட்டு 90 டிகிரி சாஞ்சிருக்கு இதோட அச்சில். நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் கிளாக் வைஸாக சுற்றுற பிளானட்ஸில் இதுவும் ஒன்று யுரேனஸ். அடுத்து நெப்டியூன், நம்ம சோலார் சிஸ்டத்தில் அதிகமாக காற்று வீசும் கோள் எதுன்னு பார்த்தா நெப்டியூன் தான். அடுத்து புதன், மெர்க்குரி சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துலேயும் சின்னதாகவும் இருக்கிற கோள் இது. கேனிமெட், இது பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய நிலவு. அதுக்கடுத்து டைட்டன், இது பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டத்தில் இருக்க மூன்ஸ்லேயே இதுக்கு மட்டும்தான் மேகங்கள் இருக்குது. அடுத்து ட்ரைட்டன், இதுவும் ஒரு நிலவு தான்.
இது வந்துட்டு அதோட கோல் சுற்றுற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றும். அடுத்த கொஷின் பாருங்கள். நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நகராட்சி ஆணையர், முனிசிபல் கமிஷனர். அடுத்த கொஷின் பாருங்கள். வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மார்ட்டின் லூத்தர் கிங். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. டெய்லி 5 உடைய ஃபஸ்ட் டே முடிஞ்சது. ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸுக்கான டீட்டெயில்டு பிடிஎஃப் நம்மளுடைய டிஎன்பிசி குறிப்புகள்ன்ற டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுறேன். அந்த சேனலில் ஆல்ரெடி நம்ம டிஎன்பிசி மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த டிஎன்பிசி மெட்டீரியல்ஸ்க்காக மட்டும் இல்லாமல் டெய்லி அப்டேட்ஸுக்காக நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் ரெண்டுலேயுமே இன்னொரு சேனல் வச்சுருக்கோம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம எல்லா அப்டேட்ஸும் போட்டுட்ருக்கோம். நாம் இது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான சர்வீசஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணுன்னாலோ இல்லை எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணுன்னாலோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி டெய்லி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட தமிழன் ஜாப் அலர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.